சரி, அரசியல் கூட சரி, இலக்கியம் பேசணுங்கிறாருக்கா என்ற வீட்டுக்காரு. ஏக்கா குஷ்பக்கா, இலக்கியம்னா என்ன? ஏண்டி அது என்ன கருமோன்னு எனக்கு என்னடி தெரியும்? சித்தா எங்க ஐயங்கிட்ட நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆக்கும் முப்பாத்தா குஷ்பக்காக்கே தெரியல, உனக்கு எங்க தெரிய போகுது? ஏக்கா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இந்த மனசை இப்பெல்லாம் திட்டினதே இல்லைக்கா. ஏண்டி ஒரு ரூட் எங்கேயோ போயிட்டு இருக்குது போலையே. அக்கா அவர் ரூட் எங்கக்கா போகுது? ஒன்று ஆஃபீஸ் போவார், இல்லாட்டி வீட்டில் இருப்பார், இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து எதையாவது பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் முப்பாத்தா, ஆம்பளைங்களை அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. உன்ற வீட்டுக்காரு உன்னை படிக்கல, இலக்கியம் தெரியல, கவிதை தெரியலன்னா சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அப்போ ரூட் எங்கேயோ போகுதுன்னு தானே அர்த்தம். ஆ என்ன இப்படி சொல்கிறாங்க? ஏக்கா தேவையில்லாம் முப்பாத்தா வீட்டை யாரை இழுத்துட்டுறாதக்கா, அவள் யோசிக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனையாகும் போல. அடி கம்முனிடி, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டுக்காரன் நல்லா ஏமாத்துவான். இப்போ இருந்தே இவளை சொல்லி வச்சா தான் இவள் வீட்டில் போய் சரியா இருப்பா. ஏக்கா எனக்கு